ஆயத்துல்லா அலி கொமேனியின் உடல் நல்லடக்கம் பழிவாங்கலை குறிக்கும் சிவப்பு கொடிகள், அமெரிக்காவிற்கு மரணம், இஸ்ரேலுக்கு மரணம் என்ற முழக்கம். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் ஆயத்துல்லா அலி கொமேனியின் உடல் நேற்று நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவரது உடலுக்கு பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறுதி அஞ்சலி செலுத்தினர். மஷாத் நகரில் உள்ள இமாம் ரெசா புனித தலத்தில் அடக்கம் செய்யப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டது ஈரான் அரசு. கிராண்ட் மொசல்லா மசூதி வளாகத்தில் திறந்தவெளி மேடையில் ஆயத்துல்லா அலி கொமேனியின் உடல் சவப்பெட்டியில் வைக்கப்பட்டிருந்தது. பல்வேறு நாடுகளின் பிரதிநிதிகள் கொமேனியின் உடலுக்கு நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். உலகின் சுமார் 100 நாடுகளின் பிரதிநிதிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். இந்நிலையில் ஈரானின் கிழக்கு பகுதியில் உள்ள மசாத் நகரில் உள்ள இமாம் ரெசா நினைவிடத்தில் முறைப்படி அலி கொமேனியின் உடலை ஈரான் நல்லடக்கம் செய்தது. அந்த பகுதியில் திரளான மக்கள் திரண்டு பிரார்த்தனை மேற்கொண்டனர். 6 நாட்கள் இறுதிச் சடங்குகளுக்கு பிறகு இறுதி ஊர்வலம் பிற்பகல் சுமார் 3 மணி அளவில் இமாம் ரெசா தெருவில் தொடங்கி மாலையில் நிறைவடைந்தது. அங்கு கொமேனியின் மூத்த மகனான ஹஜ்ஜுதுல் இஸ்லாம் சையீத் முஸ்தபா ஹுசைனி கொமேனி இறுதி தொழுகையை வழி நடத்தினார். இறுதி அஞ்சலி நிகழ்ச்சிக்கு பிறகு கொமேனியின் உடல் தர்காவில் அடக்கம் செய்யப்பட்டது. துக்கம் அனுசரித்தவர்கள் ஈரான் தேசிய கொடியையும் பழிவாங்கலை குறிக்கும் சிவப்பு கொடிகளையும் ஏந்தியிருந்தனர். அமெரிக்காவிற்கு மரணம் மற்றும் இஸ்ரேலுக்கு மரணம் என்ற முழக்கங்கள் வீதிகளில் ஒலித்தன. மறுபுறம் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே தற்காலிகமாக நிலவி வந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் முற்றிலுமாக முறிந்து இரு நாடுகளுக்கும் இடையே மீண்டும் போர் தீவிரமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது.